தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சி பழனி முன்னிலையில் ஜூலை 5 உழவர் தின பேரணி மற்றும் கோவை வையப்பாளையம் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவு மண்டபத்தில் இறந்த விவசாயிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்ற கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும், ஆவின் பால் பசும்பால் லிட்டர் 45 ரூபாய், எருமை பால் 55 ரூபாய் வழங்க வேண்டும், நியாய விலை கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும், மல்லிகை பூ அறுவடை செய்வதற்கு இயந்திரங்கள் நவீன முறையில் கண்டறிந்து விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்க வேண்டும், KRB அணை வலதுபுறம் இடதுபுறம் கால்வாயை அகலப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றித்தர வேண்டும், எண்ணெய்கோள் திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும், மேலும் விவசாயிகள் வழங்கிய நிலத்திற்கு அளவீடு செய்து பணத்தை விரைவாக அளிக்குமாறு அரசை கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் முறையாக விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் வேல், ராம் சந்திரசேகர், கஜேந்திரன், ராஜ்குமார் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசே மாநில அரசே கடந்தல் செய் மத்திய அரசே மாநில அரசே கொடுத்த வாக்கை காப்பாற்று மத்திய அரசே மாநில அரசே கடன் தள்ளுபடி செய் விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாயிகள் எழுச்சி விவசாயிகள் சங்கம் விவசாயிகளின் ஒற்றுமை எழுச்சி விவசாயிகள் சங்கம்